Good evening, Claire. Good evening. Right, okay. நாங்க போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? இன்னைக்கு குறை வேற காக்கள் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? போன கிளாஸ் என்ன பார்த்தோம்? விஷாலினி. சாரி, வியானிஷா. பதின்மன்கள் சட்டத்துல குறிக்கிறது பார்த்தோம். இன்றைக்கு நாங்க ஹெக்ஸாடெசிமல் 4வது நான் பார்க்க வேண்டும். ஹெக்ஸாடெசிமல். ஏன்னா, சோ இந்த ஹெக்ஸாடெசிமல் நாங்க எப்படி பிள்ளைகள் கணிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய சிம்போல்ஸ் இதுல பாத்தீங்கன்னா ஆஹ் பதின்மன்கள் அதாவது டெசிமலுக்கு என்ன மாதிரி சிம்போல்ஸ் வரும் உங்களுக்கு? டெசிமலுக்கு என்னென்ன சிம்போல்ஸ் வரும் கதீஜா? டெசிமல் டீச்சர் ம் டெசிமல் 0 1 2 3 4 5 6 7 8 9 ஏன் 10 வராது? 0 to 9 எஸ் 0 to 9 வரைக்கும் வர மெயின் 10 வராது. ஏன் 10 வராது? அதுக்குள்ள 0 1 வந்துட்டு தானே, அதை நாங்க வச்சு 10 எடுக்கலாம். சோ அதனால எங்களுக்கு 10 நம்பர் வராது. இப்பொழுதுதான் 16 பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஏற்கனவே எங்களுக்கு 10 நாங்க எப்படி எடுக்கிறோம்? இந்த 0 10 சேர்த்து எடுக்கிறோம். சோ அதனால எங்களுக்கு ஆர்டரா 1 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் வரும். அதுக்கு பிறகு எங்களுக்கு 10 குறிக்கிறதுக்கு நாங்க என்ன லெட்டர் பாய்ப்போம்டா ஏ. சரியா? நாங்க இப்ப ஹெக்ஸாடெசிமலுக்கு மட்டும் நம்பர்ஸும் அதே போல அல்பபெட்ஸும் நாங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹெக்ஸாடெசிமல் சிஸ்டத்துல நாங்க 1 to 9 வரைக்கும் நம்பரும், அதுக்கு பிறகு 10 நாங்க என்ன சொல்றது இண்டிகேட் பண்றதுக்கு 10 நாங்க டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, 15க்கு எஃப். ரைட்டா? சோ 15 வரைக்கும் தான் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமலுக்குள்ள வரும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற சிம்போல்ஸ் என்னென்னு தெரியுமா இப்போ? சுசேனா, what are the symbols we use for hexadecimal number system? Susanna? Miss Yes. What are the symbols we will use for the hexadecimal number system? மிஸ் நான் இப்பதான் ஜாயின் பண்ணினேன். Right, okay. ரைட், இப்ப ஜாயின் பண்ணினாக்களுக்காக ஒரு திருப்பி சொல்ற பிள்ளைகள் டைமுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ நாங்க பாக்குறோம் ஹெக்ஸாடெசிமல் பேஸ் வந்து எங்களுக்கு 16 எப்பவுமே தெரியும். பேஸ்ன்றது அடி என்ன? பேஸ்ன்றது 16. அதோட சிம்பிள்ஸ் நாங்க இப்போ ஏற்கனவே பார்த்தது என்னது டெசிமலா இருக்கலாம், ஆக்டலா இருக்கலாம், பைனரியா இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் நாங்க நம்பர்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். என்ன இப்ப பைனரி சொன்னா 0 1 1 மட்டும்தான், 2 வராது. அத போல பேஸ் 8 சொன்னா 7 வரைக்கும் தான் வரும். அதே போல டெசிமல்னு சொல்லி சொன்னா 1 to 9 வரைக்கும் தான் நம்பர்ஸ் வரும், 10 வராது. அது போல எங்களுக்கு ஹெக்ஸாடெசிமலுக்கு பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் வரும். அதுக்கு பிறகு 9க்கு பிறகு 10 தானே, அந்த 10 நம்பரை நாங்க என்னது டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஏ என்றதை பாவிப்போம். கேபிட்டல் ஏ 10, கேபிட்டல் பி என்ன சொன்னா 11, கேபிட்டல் சி 12, கேபிட்டல் டி 13, கேபிட்டல் இ 14, கேபிட்டல் எஃப் 15. சரியா? ஹெக்ஸாடெசிமலுக்கு எத்தனை நம்பர்ஸ் உள்ள நாங்க இணைக்க போறோம்? 15 நம்பர். அதுல வந்து 1 to 9 வரைக்கும் நம்பரையும், அதுக்கு பிறகு வர 10 11 12 13 14 15 எல்லாத்தையும் நாங்க ABCDEF என்ற ரீதியில நாங்க கணிக்க போறோம். சரியா? வழங்கிட்டா?
ஹெக்ஸாடெசிமல் விளங்கிட்டா பேஸ் எப்படி இருக்கும், சிம்பிள் எப்படி இருக்கும். இதுல எது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. base 6. இதுல டவுட்ஸ் என்ன கேளுங்க பாப்போம். இல்ல, ரைட். இப்ப நான் கேள்வி கேட்க போறாள், இப்ப சொல்ல போறீங்க. ஜெய்சன் அஞ்சலோ சொல்லுங்க பாப்போம். இதுல 1a பேஸ் 16 இருக்கு. அப்ப இதோட முழுமையான நம்பர் எப்படி இருக்கும்? 11 base 16. வெரி குட். அப்ப நாங்க இந்த 11 110. நோ 110 வரும். என்ன ஏக்கு 10, 110 பேஸ் 16 என்ன. சோ நாங்க இந்த 10 பேஸ் 16ல நாங்க போட இயலாது. அதனால அதுக்கு நாங்க என்ன இலக்கத்தை பாவிக்கிறோம், என்ன லெட்டர் பாவிக்கிறோம், ஏ என்றது. ஓகே, இப்ப சொல்லுங்க, யூனிட் சொல்லுங்க. 34f பேஸ் 16 இந்த f ல உண்மையான எண் இலக்கம் என்னது? 11 டீச்சர். எவ்வளவுமா? இப்ப சேர்த்து சொன்னா அந்த நம்பர். 15 அடி 16. ரைட், 34 15 அடி 16. ரைட், ஓகே, அவ்வளவுகிட்டா. சோ இதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம் குயிக்கா. எழுதி முடிச்சா பிள்ளைகள் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. அமைதியா இருந்தா தெரியாது மிஸ்ஸுக்கு. ரைட், ஒரு ஆள் முடிச்சது, மற்றவங்க முடிச்சா போடுங்க பிள்ளைகள். Excuse me, teacher. எஸ் எஸ் அஞ்சலோ. Teacher, doubt. ஜஸ்ட் கேளுங்க. இப்ப 9க்கு அப்புறம் 11க்கு வந்து ஏன்னு தானே டீச்சர் வருது. பிள்ளைங்களப்பா 11க்கு வந்து 10க்கு வந்து ஏன்னு தானே டீச்சர் வருது. எஸ். அப்ப ABCDEF அப்படி போனாலும் 11 12 13 14 15 மட்டும் தானே டீச்சர் வருது. எஸ், 15 மட்டும் தானே வரும். அடி 16க்கு 16 உள்ள இருக்க நம்பர் தானே வரும்.
அப்ப டீச்சர் 16க்கு இப்ப பேஸ் வந்து இப்ப 20ன்னு வந்துச்சுன்னா 20 மட்டும் வருமா டீச்சர்? பேஸ் 20ன்னு சொல்லி கணக்கு இல்லையா? பேஸ் 20க்கு பாக்குறது கணக்கு இல்ல. பேஸ் 20 வந்தா உங்களுக்கு எத்தனை வரும்? 19 வரைக்கும் தான் வரும். ஓகே டீச்சர். எங்களுக்கு தேங்க்யூ டீச்சர். எஸ் நம்பர் சிஸ்டங்கள் 2 2 8 10 16 தான் நம்பர் சிஸ்டம். சரியா? ரைட், ஓகே. அடுத்து பார்ப்போம். அடுத்து இப்ப கணக்கு செய்ய போறோம். சரியா? இன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் டெசிமலையும் ஹெக்ஸாடெசிமலையும் நாங்க பார்த்தா தான் பிள்ளைகள் இந்த கணக்கை நாங்க செய்ய முடியும். சரியா? இப்போ டெசிமல் 10 தானே. 10க்கு நாங்க ஹெக்ஸாடெசிமல் என்ன இலக்க என்ன லெட்டர் பாவிக்கிறோம்? ஏ. 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, 15க்கு எஃப். சரியா? இந்த இது விளங்கிட்டா பிள்ளைங்க? ஹெக்ஸா டெசிமல் சொல்றது டெசிமலோட ஹெக்ஸ் சேருது. ஹெக்ஸா டெசிமல். சரியா? எக்ஸ்ட்ராவா டெசிமல் சேருது. சோ அதைத்தான் சொல்றோம் என்னட்டு 11 10 11 13 எண்கள் சேர்றதான் நாங்க சொல்றோம். சரியா? 16 10 6 16, 11 10 1 11. சரியா? சோ அந்த 1 1 2 3 4 5 6 இந்த ஆறு இலக்கங்கள் 6 லெட்டர்ஸ் வந்து என்னத்தை குறிக்குது? டெசிமல் நம்பரான 10 11 12 13 14 15 குறிக்குது. சரியா? அடுத்த ஒரு ஹெடிங்கா போட்டுட்டு எழுதுங்க பாப்போம். மீன் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டத்துல இருக்கிற இலக்கங்களும் அதற்குரிய லெட்டர்ஸ். சரியா? இதே மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த சார்ட் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க பிள்ளை. எஸ், யாரு? எழுதி முடிச்சா தம்ஸ் அப் போடும். ரைட், ஓகே. அப்ப நாங்க அடுத்தது போலாம். அடுத்தது கணக்கு பிள்ளைகள் அடுத்தது பார்ப்போம். How a hexadecimal number form. எப்படி ஒரு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் உருவாகுதுன்றது பார்க்க போறோம். ரைட்டா? ஹெடிங்கா போட்டுக்கொள்ளுங்க. How a hexadecimal number form. தமிழ் பிள்ளைகளுக்கு மாத்தி எழுத தெரியும் தானே? ஹெக்ஸாடெசிமல் எவ்வாறு உருவாகின்றது, இல்லாட்டி உருவாகும் முறை. முதல்ல எப்படி போட்டீங்க? மற்றதுகளுக்கு டெசிமல் பைனரிக்கு இல்லாம எப்படி போட்டீங்க? யாரதுல தமிழ் மீடியம் யூடித் தானே? எப்படி போட்டீங்க யூடித்? மிஸ் கதைக்கிறது கேக்குதா? வியானிஸ் வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். எஸ் எஸ் சார். வீடியோ ஆன் பண்ணா எனக்கு நீங்க கேக்குறது கிளியரா கேட்காது டீச்சர். ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நெடுகளும் கேட்கறதா, நெடுகளும் சொல்றதா? உங்களுக்கு பிரச்சனை என்ன சொல்ல சொல்லி இருக்கிறேன்.
டீச்சர் 7 நான் போட பாக்குறேன். ரைட் ரைட், நீங்க உங்களுக்கு பிரச்சனையா விடுங்க. அப்ப the example 1 display this decimal numbers. 1a base 16. முதலாவது நாங்க செய்ய போறோம் 1a 16. ரைட், ஓகே பிள்ளைகள், என்ன மாதிரி இது பாருங்க. அப்போ நாங்க பார்த்ததுதான் பிள்ளைகள், எப்படி வரமாட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் ஏன்னு சொன்னா என்ன பெருமானத்தை குறிக்க தெரியும். சோ அதை போட்டு நாங்க கவுண்ட் பண்ண போறோம். ரைட், ஓகே. சார்ட்ல போடுங்க பாப்போம். வெண்சட்டத்துல போறோம்னு சொன்னா எப்படி வரும்? அதோட பெருமானம் என்ன, வேல்யூ பொசிஷன் என்ன, இதெல்லாம் வேல்யூ பொசிஷன் பாக்குறோம். 16 சைபராம் அடுக்கு, அடுத்தது 16 1ஆம் அடுக்கு. ரைட், 16 சைபராம் அடுக்குல என்ன இருக்கு? உங்களுக்கு ஏ என்ற பெருமானம் இருக்கு. அப்ப ஏ என்றதுல என்ன பெருமானம் உங்களுக்கு வரும்? ஏ என்றதுல என்ன பெருமானம் வரும் உங்களுக்கு? கட்டிக்கார சொல்லுங்க பாப்போம். 10. வெரி குட். அப்ப பாருங்க, 10 பால்ஸ் இதுல போடப்படுது, 10 பால்ஸ் இதுல போடப்படுது பாருங்க. சரியா? டென். ரைட், ஓகே. இது ஒரு கழி கொடுங்க. எப்படி கவுண்டிங் ஃப்ரேம்ல போடுறது சொல்லி போடுங்க. 1a base 16 in a counting frame. ரைட், போட்டுக்கொள்ளுங்க பாப்போம். ரைட், அடுத்தது போங்க. அடுத்தது கவுண்டிங் ஃப்ரேம் ஈஸி தானே பிள்ளைகள்? அடுத்தது எப்படி இதை நாங்க மாத்துறேன்னு பார்ப்போம். சரியா? இன்ன எக்ஸ்பெண்டட் ஃபார்ம். எக்ஸ்பெண்டட் ஃபார்முக்கு எப்படி மாத்துறது பிள்ளைகள்? 16 சைபராம் அடுக்கு தர அந்த மாதிரி போடணும். சோ அதற்கு நீங்க எழுதுங்க பாப்போம். கட்டிக்காரன் எழுதுங்க பாப்போம். கட்டிக்காரன் எழுதுங்க பாப்போம். ஏற்கனவே செய்திருக்கிறோம். என்ன 3 செய்திருக்கிறோம். டெசிமலுக்கு செஞ்சிருக்கிறோம், பைனரி செஞ்சிருக்கிறோம், ஆக்டல் செஞ்சிருக்கிறோம். சோ செய்யுங்க பாப்போம், கட்டிக்காரர் பாப்போம். பிள்ளைனாலும் பரவாயில்ல பிள்ளை, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மிஸ் காட்டுறதையே பார்த்து பார்த்து எழுதுறதுல பிரயோசனம் இல்லை தானே? ரைட், பிள்ளையாண்டாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க எல்லாரும் பாப்போம். இப்படியே போட்டு செஞ்சீங்கன்னு சொன்னா லேசர் பிள்ளைகள் எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் காண்றது. இது சட்டத்துல போட்டிருக்கு. இதுக்குரிய எக்ஸ்பெண்டட் அங்கால நீங்க தான் எழுதணுமா? மிஸ் காட்ட மாட்டேன்.
செய்து முடிச்சாக்கள் thumbs up போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், எஸ் கதிஜா. அந்த நம்பரை கொஞ்சம் திருப்பி சொல்லுமா? 1A பேஸ் 16. ஓகே முதல் டீச்சர். கீறி நீங்க ஓ அதுக்குரியதான் அதேதானா? அதுக்குரியதை எக்ஸ்பெண்டட் போ. இதை முடிச்சாக்கள் thumbs up. It's okay. Khadija, சொல்லுங்க. What was the answer is? Khadija, Khadija இல்லையா? ஓ டீச்சர், வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனையா? கொஞ்சம் கொஞ்சம் திக்க பார்க்குது டீச்சர். ரைட், ஓகே. நீங்க ஒரு எப்படி செய்தீங்கன்னு சொல்லுங்க. ரைட், கணக்கு எப்படி செய்தீங்க? என்ன ஆன்சர் வந்துச்சு உங்களுக்கு? அந்த இப்ப தந்ததுலையா டீச்சர்? எஸ். எக்ஸ்பேண்டட். எஸ். 1 அதுல 1 கொஞ்சம் டீச்சர். சொல்லுங்கம்மா. அந்த விளங்கல. இதுல டீச்சர் நான் ஹாஃப் தான் செஞ்சிருக்கேன். மற்றதுல வந்து அந்த லாஸ்ட் டைம் நான் ஹாஃப்லாம் ஜாயின் ஆயிடுச்சு. இனி கொஞ்சம் இது அது சரியோ தெரியல டீச்சர். சரி சொல்லுங்க, நீங்க எப்படி எழுதினீங்கன்றது சொல்லுங்க. என் சட்டத்துல குறிச்ச அத நிரப்பட காட்டின அந்த எக்ஸாம்பிள் மாதிரி குறிச்சிட்டு அதோட பெருமதி அதை போட்டு அதை அந்த
பேஸ் அந்த இதால பெருக்கினேன். எப்படி பெருக்கி அந்த எப்படி நீங்க போட்டிருக்கிறீங்க அந்த வாட்ச் காட்டுங்க பாப்போம். இப்ப பாருங்க போட்டத்தியா யாரு டீச்சர்? ஓகே. வியானிஷா கவனிங்க வா, கவனிங்க கதிஜா, கவனிங்க வியானிஷா செய்வா வா. வியானிஷா இருக்க வாட்ச் காட்டுங்க எப்படி நீங்க எழுதி வச்சிருக்கீங்க வியானிஷா. கணக்கு தானே மிஸ்? இப்ப தந்தது பிள்ளைகள் எக்ஸ்பெண்டட் போமா இருக்க, எனக்கு வாட்ச் காட்டுங்க எப்படி எழுதி இருக்கிறீங்க. ஒன்றைக்கு அடி 16 சமன் போட்டுட்டு 1 தர 16 முதலாம் வலு பிளஸ் 10 தர 16 பூஜ்ஜியமாம் அடுக்கு பேர் சமன் போட்டுட்டு 1 தர 16 பிளஸ் 10 தர 1 அடுத்த சமன் போட்டுட்டு 16 பிளஸ் 26 16. 26 அது அடி 16 போட்டீங்களா? ஆம். 26 அடி 16 வருமா? வராது தானே. 26 வருமா? 26 சாரி 26 26 16 வருமா? இல்ல மிஸ். 2 6 16 வராதுங்களுக்கு. ரைட், அதை நான் பார்ப்போம். மிச்சாக்கள் சொல்லுங்க. கதிஜா வாசி காட்டுங்க எப்படி எழுதி இருக்கிறீங்கன்னு பாத்தீங்களானே. அவ எப்படி எழுதினாவோ அதை சொல்லி இருக்கிறா. அது மாதிரி நீங்க வாசி காட்டுங்க கதியா. ஓகே டீச்சர். ம் 1 ஒன்று 1 10 ஒன்றால பெருக்கி பிளஸ் போட்டு 10 தர தலிதாக்கினேன். அப்படியே சயா பண்ணி பணியால் எழுதினேன். 100 பிளஸ் sorry teacher 10 பிளஸ் 10 அப்படியே அப்படியா? ரைட், ஓகே. நேரியன் சொல்லுங்க. நேரியன் எஸ் மிஸ். நீங்க சொல்லுங்க எப்படி எக்ஸ்பெண்டட் ஃபார்முலா நீங்க. மிஸ் எனக்கு தெரியாது மிஸ். நான் கிளாஸ் போன கிளாஸ் வரவே சானுஷன் சொல்லுங்க இப்ப. சானுஷன் இல்லையா? சானுஷன் யூடிட் சொல்லுங்க. யூடிட் எல்லாருக்கும் இன்டர்நெட் பிரச்சனை போல. மைக் வேலை செய்தில்ல சானுஷன். ரைட், ஓகே. ரைட், பாப்போம். எல்லாரும் தடுமாறி கொண்டு இருக்கிறீங்க போல. பாப்போமா? ரைட், பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 16 ஓராம் அடுக்கு. சரியா? 16 ஓராம் அடுக்குல எங்களுக்கு என்ன இருக்குது? 1. 16 சைபராம் அடுக்கையும் முன்னுக்கு போடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? 16 சைபராம் அடுக்குல எங்களுக்கு ஏ இருக்கிற ஏ தர 16 சைபராம் அடுக்கு பிளஸ் 1 தர 16 ஓராம் அடுக்கில் எங்களுக்கு 16 இருக்க போற 16 16 என்ன. சோ எங்களுக்கு 16 16 1 தர 16 பிளஸ் ஏக்கு என்ன பெருமானம் எங்களுக்கு 10 தர 1. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1 தர 16 16 10 தர 1 10 26 அடி 10 தான் வரும் பிள்ளைகள். சரி, அடி 16 வராது எங்களுக்கு. ஏன்? அடி 16ல இருக்கிறத நாங்க ஏ என்ற பெருமானத்தை டெசிமலின் பெருமானத்தின் படிதானே நாங்க இந்த ஏ என்றத 10 மாத்தினோம். சோ அதனால
எப்போ நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும் என்னது அடி 16க்கு எக்ஸ்பெண்டட் ஃபார்ம் கேட்டா நீங்க வார விடைய அடி 10க்கு தான் போட்டு விட வேண்டும். விளங்குதா? இப்போ அடி 16ல இருக்கிற ஏதாவது ஒரு இலக்கத்தோட சேர்ந்த நம்பரை தந்தாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு லெட்டரோட சேர்ந்த நம்பரை தந்து அடி 16 தந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெண்டட் ஃபார்ம்க்கு பின்னமா இருந்தா இந்த எக்ஸ்பெண்டட் ஃபார்மை நீங்க எழுதிட்டு வார பெருமானத்தை அடி 10க்கு போட்டு விட வேண்டும். விளங்குதா? இது இந்த செயல்முறை விளங்கிட்டுதா எல்லாருக்கும்? ஓம் டீச்சர். விளங்காதாக கேளுங்க. எல்லாரும் உம்மன்னுட்டு இருந்துட்டு ஒரு நேரம் கேள்விக்கு கேட்க அமைதியை போடுவீங்களா இருந்தா ஒரேதான் அமைதி போன வச்சு விட்டுரு. Excuse me, teacher. எஸ் Excuse me, teacher. எஸ் சொல்லுங்க. யாரு? இது ஆன்சர் சரியா டீச்சர்? 26 அடி 10க்கு வரணும். ரைட். மிஸ் செஞ்ச மாதிரியா செஞ்சிருக்கிறீங்க? சரியா கிளியரா தெரியலையம்மா மிஸ்ஸுக்கு? மிஸ் செஞ்ச மாதிரியா செஞ்சிருக்கிறீங்க? அந்த ஏ ஒன்று வந்திருக்கு தானே ஃபர்ஸ்ட்டுக்கே, ஓ அதுக்கு 10 போட்டுட்டேன். 10 போட்டிருக்கீங்க. நீங்க பெருமானத்தை காட்டித்தான் பிறகு அந்த ஏட லெட்டரை காட்டித்தான் பெருமானம் போடணும். என்ன? 1 minute. ரைட். இதுல பிள்ளைகள் வந்து நீங்க இதுல ஒன்று போட்டிருக்கீங்க தானேம்மா? இதுல ஒன்று போட்டிருக்கீங்க. அப்ப இந்த ஏ என்ற பெருமானத்தை நீங்க இதுல காட்ட வேண்டும். முதல் வரியில ஏ என்ற பெருமானத்தை காட்டி அது எத்தனையாம் அடுக்குல இருக்கு, 16 எத்தனையாம் அடுக்கு. அதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்றீங்க, ஏ என்ற முதலாம் நம்பரை போடுறீங்க, பிறகு அடுக்க பெருக்கி போடுறீங்க. அப்ப அந்த ஏக்கு என்ற பெருமானத்தை கீழே தான் போடுறீங்க. 2வது வரையிலாம் ஏ என்ற பெருமானம் கீழே வரும். அதுக்கு பிறகு நீங்க பெருக்கி போட்டு கூட்டி விட்டா சரி. ரைட்டா பிள்ளைகள்? ஓகே ஓகேயா? டீச்சர். விட்டாங்களா? ஓகே. ஓகேயா? ரைட். ஓகே, அடுத்தது போவோம். அடுத்ததுக்கு போவோம். Why one number system need to convert to another? இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள். நாங்க முதல் பார்த்தோம் என்னது, ஏதாவது ஒரு நம்பரை நாங்க அடிகளுக்கு மாற்றி பார்த்தோம். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதை நாங்க எப்படி எண் சட்டத்துல குறிக்கலாம், அதனுடைய முழு பெறுமதி எப்படி இருக்கும், பெருமானம் என்ன மாதிரி வந்தது சொல்லி எல்லாம் பார்த்தோம். சரியா? இப்ப நாங்க பார்க்க போறோம் கன்வெர்ட் பண்றது. சரியா? கன்வெர்ட் பண்றது. கன்வெர்ட் பண்றது மீன்ஸ் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் கன்வெர்ட்? கன்வெர்ட் மீன்ஸ் convert என்ன பிள்ளைகள்? தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க பாப்போம். convert, what is the meaning of convert? டீச்சர் ஒன்னை இன்னொன்னுக்கு சமப்படுத்துறது. வெரி குட். இல்லாட்டி ஒன்றை உண்டாக மாற்றுறது. ஒன்றை இன்னொன்றாக மாற்றுறது. ரைட்டா? சோ இதுல பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தந்திருக்காங்க. டெசிமல் நம்பர் 129 இருக்கு. அத பைனரி நம்பருக்கு மாத்தைக்கு எப்படி வருது? பைனரி தண்டு அடிகளோடு இந்த 129 மாத்தி எடுக்குது. என்னென்ன பிள்ளைகள்? டெசிமல்ல இருக்கிற 129, அதாவது அடி 10ல இருக்கிற 129 பைனரி, அதாவது அடி 2ல இருக்கிற நம்பர் எப்படி ரீட் பண்ணுது? 10000000001 ரீட் பண்ணுது. ஒரே நம்பரை ஒவ்வொருத்தரும் தங்கட லாங்குவேஜ், தங்கட எண்ணின் அடிப்படையில ரீட் பண்ணின. அதைத்தான் சொல்றது பிள்ளை கன்வெர்டிங். சரியா? சோ நாங்க இனி என்ன பார்க்க போறோம்? we are going to learn, we are going to see convert
the number எண்முறைமை system. வந்து இன்னொரு எண்முறைமையோட மாற்றீடு செய்த. Yes, very good. Convert to another number system. Right? So English பிள்ளைகள் இதுல English medium பிள்ளைகள் இப்படியே போடுங்க பாப்போம். Why one number system need to convert to another? தமிழ் மீடியம் பிள்ளைகள் போடுங்க. ஏன் நம்பர் சிஸ்டத்தை எப்படி சொல்லியிருக்கு? இதுக்குரிய ஹெடிங் எதுவும் இருக்கா பிள்ளை? எண்முறைமை இதுக்குரிய ஹெடிங் எண்முறை ஷானுஷன் சொல்லுங்க. மிஸ் நம்பர் சிஸ்டம்னா எண்முறைமை மிஸ். ரைட், ஓகே. நம் எண்முறைமைகளை மாற்றுவதற்கான காரணம் என்ன? எண்முறைமைகளை மாற்றுவதற்கான காரணம் என்ன? ரைட், ஓகே. அதுல பிள்ளைகள் ஒரு நோட் ஒன்று